செங்கோட்டையனே பார்க்க முடியலையே முதல்ல. செங்கோட்டையை கதை முடிஞ்சது அவ்வளவுதான். அதான் எடப்பாடி இவர்களாம் பிஜேபியோட ஆளுன்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்ப பிஜேபி கூட தானே கூட்டணியில இருக்காங்க. பிஜேபியோட கூட்டணியில் இருக்காரு. தேர்தல் முடிஞ்ச பிறகு முடிகிற வரை எடப்பாடி, முடிந்த பிறகு ஜெயலலிதா. உங்களுக்கு தான் தந்திரம் தெரியுமா? எனக்கும் தெரியும். யாரு தந்திரத்தில் முந்துவதுதான் அரசியல். நீ முந்தரையா நான் முந்தரையா, அதுதான். அப்போ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் சீமானை விலை பேசி கொண்டு இருக்கிறார். இப்ப அதிமுக கூட்டணியில் சீமான் கண்டிப்பா அவருக்கு இப்ப எடப்பாடிக்கு நாற்காலிக்கு வர எத்தனை சதவீதம் வேணும்? ஒரு 5% வேணும். போன தேர்தலே 3% பெரிய மார்ஜின். இப்போ அதிருப்தி 2%, 3% வந்திருக்கும். இப்போ 7% வைத்திருக்க சீமான், ஒரு 7% வைத்திருக்கிற விஜய், 2 பேர் வந்தா நாற்காலி உறுதி. ஓரணியில் தமிழ்நாடுனா இந்த கூட்டணியில் யாரும் அங்க போக மாட்டாங்க. எங்க சொந்த கட்சியை, சொந்த கூட்டணியை, சொந்த முஸ்லிம் வாக்குகளை வைத்து வெற்றி பெறுவதற்கு தான் ஓரணி. அடுத்த கட்சியெல்லாம் கிடையாது, சொந்த எதிர்கட்சியும் கிடையாது. சொந்த ஆட்களை தக்க வைத்துக் கொள்ள முடியுமாங்கிறதா அந்த ஓரணியில் தமிழ்நாடு.